Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 10th standard mathematics chapter 2 numbers and sequencesல exercise 2.3 உடைய 8th sum இந்த வீடியோல பார்க்கலாம். நான் கொடுத்திருக்கேன் prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது இந்த ஒரு வேல்யூவானது எப்பவுமே 7 ஆல் டிவைசபிள் ஆகணும். எந்த பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுக்கும்போதும் என்னக்கு எந்த பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுக்கும்போதும் இது கண்டிப்பாக என்ன ஆகணும் 7 ஆல் டிவைசபிள் ஆகணும். அப்போ 7 ஆல் டிவைசபிள் ஆகணும் கண்டிப்பாக அதோட ரிமைண்டர் வந்து 0வாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் கேட்டால் சொல்யூஷன் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நான் இந்த 9 மட்டும் எடுத்துக்கிறேன். 9 நான் 7 ஆல் டிவைட் பண்ணுறேன். 9 7 ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 7 is 7. ரிமைண்டர் வந்து எனக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்போ இந்த 9 கான்கரண்ட் டு 2 மாடுலோ 7 அப்படின்னு நம்ம எழுதலாம். 9 7 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா ஏ கான்கரண்ட் பி மாடுலோ என் அப்படின்னு இருந்துச்சு, மாடுலோ எம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலான்னு கேட்டால் ஏ பவர் என் கான்கரண்ட் டு பி பவர் என் மாடுலோ எம் அப்படின்னு எழுதலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இப்படி தான் இருக்குது. 9 கான்கரண்ட் டு மாடுலோ 7 இந்த மெத்தடில் இருக்கிறது. நான் இந்த மெத்தட் பார்த்த போகிறேன். அப்போ என்ன வந்து 9 to the power n. ஓகேங்களா? அதே போல் கான்கரண்ட் டு பின்ற இடத்துல 2 இருக்குது, அதாவது 2 to the power n மாடுலோ எம்முங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 7ஆக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டாகவும் இந்த மாதிரி எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டோம். கொஷின் படி இந்த மெத்தடு நான் கொண்டு வரணும். இந்த மெத்தடு கொண்டு வந்த வேல்யூவானது டிவைசபிள் பை 7ஆக இருக்கணும் ஆல்வேஸ் எப்பயுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து போத் சைட் மல்டிப்ளை பை 6 மல்டிப்ளை பை 6 ஆன் போத் சைட்ஸ். ஏன் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது ஒர்க்கு பாருங்கள் 6 into. ஸோ நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, இந்த மெத்தடுக்கு நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ மல்டிப்ளை பை 6 பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 6 into 9 power n. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 6 into 2 to the power n. இங்கே கான்கரண்ட் இருக்கும், மாடுலோ 7 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அதே போல் வந்து இப்போ ஒரு பேஸ் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு 2 power n இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு சைடும் நான் என்ன பண்ண போகிறேன்? 2 power n ஆட் பண்ண போகிறேன். ஆடிங் 2 power n ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும்? 2 power n ப்ளஸ் 6 into 9 to the power n concurrent to 2 power n plus 6 into 2 power n. ஓகேங்களா? இங்கே ப்ராக்கெட்டில் மாடுலோ 7 அப்படின்னு இருக்கும். ஸோ மொராலஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கொஷின் படி கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த கொஷின் படி கொண்டு வந்ததுனால இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஷின் வந்துருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து 7ஓட மல்டிபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இது 1 2 to the power n. 1 times 2 to the power n. இது 6 times 2 to the power n. அப்போ மொத்தமாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 times 2 to the power n அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மாடுலோ 7. புரியுதுங்களா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே 1 times 2 to the power n, இங்கே 6 times 2 to the power n ஆட் பண்ணும்போது ஸோ இது 1 டைம், இது ஒரு 6 டைம். அப்போ மொத்தமாக 7 times 7 into 2 to the power n மாறிடும், மாடுலோ 7. இப்போ இங்கே நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 7 வர மாதிரியே கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இங்கே ரிமைண்டர் 7, அதாவது இந்த இடம் வந்து மல்டிப்ளை பை 7ஆக இருக்குது. மல்டிபிள் ஆஃப் 7ஆக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும்னா இந்த வேல்யூவானது டிவைசபிள் பை இந்த ஹோல் டேர்ம், இந்த டேர்ம் ஆனது டிவைசபிள் பை 7ஆக இருக்கும் ஃபார் எனி இன்டீஜர். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து 7ஆக வந்து இந்த 7ஆலே நம்ம வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 7 இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த ரிமைண்டர் இந்த மாடல் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 7 is 7. ரிமைண்டர் என்ன கிடச்சிரும்? 0 கிடச்சிரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் கான்கரண்ட் டு இங்கே கொஸ்டின் எழுதிக்கலாம் 2 power n ப்ளஸ் 6 into 9 power n. இது எப்படியும் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. எப்போன்னு கேட்டால் மாடுலோ 7 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதும்போது என்ன பண்ணலான்னா இட் இஸ் ஆல்வேஸ் divisible by 7 for any positive integer.
ஓகேங்களா. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் இல்லைங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஃபார் n இஸ் ஈக்குவல் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. ஸோ n இஸ் ஈக்குவல் 2 கொடுத்தா இந்த பக்கம் என்ன கிடைக்கும், RHSல 7 × 2 பவர் 2ன்னு கிடைக்கும். அப்போ 7 × 2 ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் 4. 7 4 என்னது 28. 28ன்றது என்ன ஆகும், 28 இஸ் டிவைசபிள் பை 7. வித் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எந்த பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்தாலும் அதோட ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கிற மாதிரி இருக்கும். 7ஓட மல்டிபிள்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும்னா அதோட ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே 7ஓட மல்டிபிள்ஸ் வரும்போது நான் வெறும் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 7 எடுத்து மட்டும் தான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிச்சேன். அப்பயே உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருது. நீங்கள் இங்கே எண்ணுக்கு எந்த வேல்யூ கொடுத்து பார்த்தாலும் அதுதான் உங்களுக்கு கீழே கொடுத்து பார்த்தேன் வேல்யூஸ். ஸோ நம்ம கீழே ஒரு வேல்யூ கொடுத்து பார்த்தோம். அப்போ கொடுத்து பார்க்கும்போதும் கண்டிப்பாக இங்கே 7 வரதுனால அதோட ரிமைண்டர் வந்து என்னவாக இருக்கும், டிவைசபிள், அது 7ஆல் டிவைஸ் பண்ணும்போது ரிமைண்டர் கண்டிப்பாக 0 தான் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு 7ஆல் டிவைட் பண்ணி காமிச்சது எதுக்காகன்னு கேட்டால், இங்கே மாடலோ 7 இருக்குது, இங்கே முன்னாடி இருக்கிற 7 மட்டும். அப்போ 2 to the power n எங்கே போச்சுன்ற ஒரு டவுட் வரும். ஸோ 2 to the power n எங்கே போச்சுன்னு 7ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. இங்கே n-க்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்து பார்த்தாலும் இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சராகவே இருக்கும். 7 × 2 to the power n இன்ட்டு மாடல் 7 × 2 to the power n மாடலோ 7ன்றது ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஏன்னா 7ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிமைண்டர் எக்ஸாக்ட்லி டிவைசபிள்னு சொல்கிறதுனால ரிமைண்டர் என்ன கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா 0 இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த 7 ஃபஸ்ட்டு நம்பரால் 7ஆல் டிவைட் பண்ணி காமிச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எக்ஸாமில் இதோட போட்டுக்கிட்டு இந்த ஆன்சர் எடுத்து எழுதினாலும் கரெக்டாக தான். இந்த ஆன்சர் எடுத்து எழுதிட்டு போட்டாலும் தேவையில்லை. இந்த ஸ்டெப்பு அவசியம் இருக்கணும்னு தேவையில்லை.